2024-25 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்காக ₹1000 கோடி ஒதுக்கீடு. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பால் பெரியசாமியின் அமைச்சர் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று திமுக வழக்கறிஞர் சரவணன் அண்ணாதுரை தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் முரண்பாடு இருப்பதாக கூறினார். தீர்ப்பளித்திருக்கிறார். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன இருக்கு, என்ன மாதிரியான அடுத்து திமுகவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் என்பது குறித்து கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் சரவணன் அண்ணாதுரை நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க படிச்சிருப்பீங்க, என்ன சொல்லியிருக்காரு? ஜூலை மாசத்துக்குள்ள அந்த ஸ்பெஷல் கோர்ட்ல சிறப்பு நீதிமன்றத்தை விசாரணை முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. வேற என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? இப்ப இந்த தீர்ப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி விடுதலை செய்தது சாங்ஷன் இல்ல, அதிக கவர்னரிடமிருந்து அந்த அனுமதி இல்லாமல் பண்ணது சாங்ஷன் கொடுத்தது ஏற்றுக்கொள்ள முடியாது, விடுதலை செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க திருப்பி ஃபுல் ட்ரையலை நடத்தணும் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மார்ச் 28 எல்லாரும் ஆஜராக வேண்டும். அன்னைக்கு ஒரு பெயில் பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ட்ரையலை ஒரு 3 மாசத்துல முடிக்கணும்னு சொல்லி டைரக்ஷன் கொடுத்திருக்காரு. பெரியசாமி தரப்புல மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்காது. இப்போ உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை என்னன்னா, இவங்க திருமதி வளர்மதி அவர்கள் இதே போல அவர்கள் விடுதலை செய்யப்பட்டதை எடுத்து சோமோட்டோ ரிவிஷன் எடுத்தாங்க. இதே நீதிபதி தான் எடுத்தாரு. அது உச்சநீதிமன்றத்தில் தடை செய்திருக்கிறார்கள். அந்த வழக்குக்கு தடை கொடுத்திருக்கிறார்கள். இப்போ இது மேலும் ஒரு முழு தீர்ப்பை ஆராய்ந்து அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஒதுக்கீடு செய்ததாக தொடரப்பட்ட இந்த ஊழல் வழக்குகள்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா அதிகாரிகளும் ஒரே விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்காங்க. இதனால் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு எந்த விதமான இழப்பும் ஏற்படவில்லை அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இழப்பு ஏற்படவில்லை என்பதை மனதில் வைத்துக் கொண்டுதான் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் இதே போன்ற இன்னொரு வழக்குகளை ரத்து செய்திருக்கிறது. அதேதான் இதுவும், இங்கேயும் எந்த இழப்பும் ஏற்படவில்லை. ஆனால் நீதிபதி நீங்க திருப்பி இதை ட்ரையல் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இது அதிமுக ஆட்சியில காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் போடப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு இது ஒரு சிலருக்கு ரத்து செய்கிறோம், ஒரு சிலர் மேல ப்ராசிக்யூஷன் நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலை இப்போ நிலவி கொண்டிருக்கிறது. பல்வேறு விஷயங்கள் இந்த வழக்கு குறித்து பல்வேறு விஷயங்கள் விரிவாக பகிர்ந்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ். 2024-25 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்காக ₹1000 கோடி ஒதுக்கீடு.